The Wise Judge. Once upon a time, there were two ladies who were fighting. These two ladies had a quarrel over a single baby. Both the ladies were brought before King Solomon. Both the ladies were saying that she is the baby's mother. First lady said, "O king, I am the baby's mother." The second lady said, "O king, do not believe her. She is not the mother. I am the mother of the child." King Solomon was confused. After a deep thought, he said, "Cut the baby into two and give one pot to each other." First lady was silent. The second lady cried, "O king, let she have the baby. Let the baby live." The king gave the baby to the crying lady. The moral of the story is truth always wins. வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். நேர்மையான நீதிபதி. ஓகேங்களா? ஸோ ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்காண்டி சண்டை போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்காண்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் தான் இந்த குழந்தையோட அம்மானு ஒரு பெண்மணி, நான் தான் இந்த குழந்தையோட அம்மானு இன்னொரு பெண்மணி. ஸோ ரெண்டு பேரும் நான் தான் அம்மானு சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை ராஜா சாலமனுடைய சபைக்கு எடுத்து போச்சு. ஸோ முதல் பெண்மணி சொன்னாங்க, "ராஜா, நான் தான் இந்த குழந்தையோட அம்மா." இரண்டாவது பெண்மணி சொன்னாங்க, "ராஜா, அவங்கள நம்பாதீங்க, நான் தான் இந்த குழந்தையோட அம்மா." அப்படி சொல்கிறாங்க. கிங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ கிங்கு ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தைய ரெண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த முதல்ல சொன்ன அந்த பெண்மணி அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த இரண்டாவது பெண்மணி, "ராஜா, என்னுடைய குழந்தைய வெட்ட தேவையில்ல, அவங்களுக்கே கொடுத்துருங்க, என்னோடய குழந்தை உயிரோடு இருந்தாலும் எனக்கு போதும்" அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே ராஜா கிட்டே சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு உண்மையான அம்மா யார், அந்த ரெண்டாவது பெண்மணி அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவது பெண்மணிக்கு அந்த குழந்தைய ராஜா கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே உண்மை வெற்றி பெறும்.